வணக்கம். அன்பழகன், தலைவர், அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம். கடந்த சில வாரங்களாக டீசல் விலை நம்ம தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபா கிட்ட உயர்ந்துருச்சு. இருந்த போதிலும் ஆம்னி பேருந்தில் கட்டண உயர்வு நாங்கள் பண்ணல. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மக்கள் நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. எங்களுடைய தொழில் காம்படிஷன். ஏன்னா இப்போ ஒரு ரூட்லையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80%, அரசு ஒரு 20% பேருந்து கேட்குறாங்க. தொலைதூர நகரங்களுக்கு இடையே நாங்கள் ஆம்னி பேருந்து 80% பேருந்துகளை ஓட்டுறோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஆம்னி பேருந்தில் பொறுத்தவரை நீங்கள் சாதாரண நாட்களை வரத்துக்கு 365 நாளில் 330 நாட்கள் அரசு பேருந்தில் குறைவான கட்டணத்தில் ஓட்டுறோம். அந்த கட்டண உயர்வு பிரச்சனை வரங்கிறது ஒரு 30-35 நாளில் தான் அந்த பிரச்சனைங்கிறதே வருது. முக்கிய முகூர்த்த நாட்கள், விழா காலங்களில் மட்டும்தான். அது மீத நாட்களில் அரசு பேருந்து என்ன கட்டணம் வசூலிக்கிறாங்களோ, ஒரு ஏசி ஸ்லீப்பர் பேருந்து எக்ஸாம்பிள் மதுரைக்கு 870 ரூபா வசூலிக்கிறாங்கன்னா, இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 550 ரூபாய்க்கு இதே மதுரைக்கு இருக்கு. அரசு பேருந்து மதுரைக்கு ஒரு 20-25 பேருந்துகள் இயக்குறாங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருந்துகள் இயக்குறோம். அதனால நீங்கள் இன்னைக்கு ஆம்னி பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தினசரி கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருந்துகள், கிட்டத்தட்ட ஒரு 7800 சர்வீஸ் இது போன்ற சாதாரணமாக ஒரு 1.5 லட்சம் பயணிகள்லேருந்து ஒரு 4 லட்சம் பயணிகள் வரை நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழக அரசுக்கு நகரங்களுக்கு இடையான போக்குவரத்தில் அரசுக்கு ரொம்ப பக்கவலமாக இருக்கான். அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு 60 ரூபாய்க்கு டீசல் கிடைக்குது. மீதி பணத்தை அரசு அவங்க மானியமாக கொடுக்குறாங்க. ஆனால் இதே ஆம்னி பேருந்துகளுக்கு அந்த மானியம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் என்ன விலையேற்றம் இருந்தாலும் கன்சியூமர் டீசல் வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி பல்க் டீசல் வாங்கும்போது எங்களுக்கு குறைவாக 91 ரூபாலேருந்து விலை குறைவாக கிடைச்சி. இன்னைக்கு கன்சியூமர் டீசல் பிரைஸ் 142 ரூபா இருக்கு. ஒரு சில நகரங்களில் டீசலில் கட்டுப்பாடு இருக்கு. இப்போ உங்களுக்கு 100 லிட்டர் தான் போடுவோம், 200 லிட்டர் போடுறதும் கட்டுப்பாடு இருக்கு. டீசல் டிமாண்டு வருமாங்கிற ஒரு பயம் இருக்கு எங்களுக்கு ஆப்ரேட்டருக்கு. அது வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் நிறுவனங்களோட நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம். அவங்க அது வராதுங்கிற மாதிரி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். மத்திய அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கான ஆம்னி பேருந்துகள், தனியார் பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார்ல போற பயணிகளுக்கு டீசல் ஃப்ரீயா கிடைக்குது. இதே மாதிரி 40 பயணிகளை கூட்டி வர பேருந்துகளுக்கு அரசு மானிய விலையில டீசல் கொடுக்கணும், டோல்கேட்ல விலக்கு அளிக்கணும். இது மாதிரி தொடர்ந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கான். தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதை உடனடியாக அந்த கோரிக்கையை பரிசீலிக்கணும். இப்போ கூட நம்ம சுற்றுவட்டார சாலை, சென்னை சுற்றுவட்டார சாலை டோல்கேட் கட்டணம் உயரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்யணும். மத்திய அரசும் டோல்கேட் கட்டணம் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கணுங்கிற வேண்டுகோள். இந்த டீசல் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு? வழக்கமா கிடைச்சிட்டு இருக்க அளவு கிடைக்குதா, இல்ல அதோட குறைவா கிடைக்குதா? இல்ல, அது இப்ப சென்னைக்குல அது மாதிரி பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. சேலம், கோயம்புத்தூர் போன சில நகரங்கள்ல நான் இவ்வளவுதான் டீசல் போடுவோம், உங்களுக்கு 100 லிட்டர் தான் போடுவோம், 200 லிட்டர் தான் போடுவோம்னு ஒரு சில இதுல சொல்றாங்க. ஆனா நாங்க எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க நாங்க அது மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட கூட நாங்க கோரிக்கை சொல்லியிருக்கோம். அவங்க எண்ணெய் நிறுவனங்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துது. ஏன் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் அதுவும் சில நகரங்கள்ல மட்டும் என்ன காரணம்? இது இப்ப எண்ணெய் நிறுவனங்கள் அது மாதிரி தெரிவிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பெட்ரோல் பங்களை தானா தெரிவிக்கிற மாதிரி எங்களுக்கு செய்திகள் வருது. அது உண்மை நிலைமைங்கிறது என்னங்கிறது தெரியாது. ஒரு பங்குகள் அந்த முடிவெடுக்க போறது இல்ல. அப்ப அவங்க எடுக்கிறாங்கன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? என்ன சொல்றாங்க நீங்க கேட்கும்போது? அவங்க பங்க் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, பங்கு நிறுவனம் எனக்கு லோடு கம்மியா தான் வந்திருக்கு, அதனால கம்மியா கொடுக்குறேன். நீங்க நான் வெளியூருக்கு போயிட்டு வந்தேன், திருச்சி வரை போயிட்டு வரும்போது சில பெட்ரோல் பங்க்ல ஒன்லி ஸ்பீடு பெட்ரோல் தான் இருக்குங்கிறாங்க. விற்கிறதுக்காக சொல்றாங்களா இல்ல உண்மையிலே இல்லாம சொல்றாங்களா? அதை என்ன நிறுவனங்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். அவங்க சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பண்ணு சொல்றாங்க. இப்ப டீசல் உங்களுக்கு வழக்கமா கன்சூமர்ஸ்ல குறிப்பா அதிக அளவுல பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தனியா எண்ணெய் நிறுவனங்கள் பல்க் பர்ச்சேஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எண்ணெய் நிறுவனங்களுடைய பல்க் பர்ச்சேஸ் போகாம ஆம்னி பேருந்துகள் தனியாருடைய பங்குகள் போக வேண்டிய தேவை என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட் எண்ணெய் நிறுவனங்கள் பொறுத்த பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது கன்சியூமர் டீசல் சொல்லுவாங்க. கன்சியூமர் தனியா வாங்கி அவர் விற்க முடியாது. அவர் யூன் பண்ணும்போது குறைவா இருந்துச்சு. மார்க்கெட் விலையை விட 10 ரூபா குறைவா இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் விலையை விட 40 ரூபா கிட்ட, 42 ரூபா, இன்னைக்கு 142 ரூபா பிரைஸ் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். ஏற்கனவே இந்த டீசல் விலை உயர்ல வாகனம் இயக்கிற சூழ்நிலை இல்ல. இவ்வளவு 40 ரூபா கூட போட்டு இயக்கிற சிச்சுவேஷன் இல்ல. அதனால இந்த மாதிரியான நெருக்கடினால பல சர்வீசஸ் ஆம்னி பேருந்துகள் கட்டாயம் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதானா? இல்ல, இன்னைக்கு இப்ப டிமாண்ட் இருக்கும்போது நாங்க ஆப்ரேட் பண்ண, டிமாண்ட் இல்லாம போது குறைவா தான் ஓட்டுறோம். இப்ப நீங்க சென்னை டு இப்ப திருச்சி மார்க்கமா போற பேருந்து குறைவா இருக்கு. அப்ப கொஞ்சம் சர்வீஸை கட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அங்க ரிட்டர்ன் வர்றது டிமாண்ட் இருக்கு. அங்க எக்ஸ்ட்ரா சர்வீஸ் எல்லாம் போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
தேவைக்கு ஏற்ற மாதிரி பேருந்துகள் இருக்கு, நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். தேவையில்லாத சமயத்தில் கட் பண்ணி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். டீசல் பிரைஸ் வந்து நீங்க கன்சூமர் பிரைஸ் தாண்டி இண்டிவிஜுவல் பிரைஸ்லயே வந்து 10 ரூபாய் உயர்ந்திருக்கு. இன்னும் உயரக்கூடிய வாய்ப்புக்கு தான் சொல்றாங்க. அப்போ வரக்கூடிய காலங்களிலும் நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி விலை உயர்வு இல்லைங்கிறத உறுதியாக தான் சொல்லிருக்கீங்களா, இல்லை அதில் மாற்றம் இருக்குமா? இல்லை, விலை உயர்வு வந்து இப்போ இது வந்து ஒரு தனி நிறுவனம், அது எல்லாரும் தெரிஞ்சது தான். நாங்கள் லாப நோக்கத்தோடு தான் தொழில் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாகனம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 85 லட்சம் வருது. அதில் வந்து நாங்கள் 10 லட்சமோ 20 லட்சமோ தான் எங்கள் சொந்த பணம் மேலே மீதி வங்கிகள், பொதுத்துறை வங்கிகளை வந்து கடனாக தான் வாங்குறோம். வாங்க போகுது அது கடன் கட்டணும். நம்ம ஒரு பேருந்து சென்னை டு நீங்கள் மதுரை இயக்குறேன்னு வச்சுங்களேன், 30 சிறப்பு பேருந்துகளுக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. 30,000 செலவாகும் போது ஒரு படுக்கைக்கு வந்து 1000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணோம். நாங்கள் 550 ரூபா பண்ணுறோம். எவ்வளோ நான் நஷ்டத்தில் ஓட்ட முடியும்? அரசு வந்து அதுக்காக தான் அரசுகிட்ட மானியம் கேட்டுட்டு இருக்கோம், டோல்கேட் விலக்கு இது பண்ணுறோம். இன்னும் அரசு சுமையை வந்து நாங்கள் நிறைய குறைக்கிறோம். அதுக்கு அரசு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். அரசு கன்சிடர் பண்ண இந்த தொழில் வந்து லாபகரமாக போகல, இன்னைக்கு லாபகரமாக நஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு. இருந்த போதிலும் நாங்கள் வேற வழியின்றி நடத்திட்டு இருக்கோம். அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை தொடர்பாக எதுக்கும் ஆலோசனை திட்டமிட்டு இருக்கீங்களா? இல்லை, எண்ணெய் நிறுவனங்களோட இந்த டீசல் வந்து டிமாண்ட் இல்லாமல் கிடைக்கணுங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.